ஸோ NumPy எதுக்கு சார் NumPyனா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அரேங்க. அட கடவுளே, 2 டைமென்ஷனல் என்னங்க? 2 பாக்ஸ் பிராக்கெட்டா? ஓகேவா? NumPyயோட 2D அரே எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கியன் காஷன் பட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீட் பண்றதுல. நாம இன்னைக்கு பாக்குறது ஒரு சூப்பரான டாபிக் தாங்க. கமெண்ட்ஸ்ல ஒரு தம்பி கேட்டிருந்தாரு, சார் NumPy அப்படின்றது ஒரு லைப்ரரி சொன்னீங்க. ஸோ NumPy அப்படின்னா என்ன, அதுக்கான லைப்ரரிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இதுங்க. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிச்சிட்டு இருக்குங்க. ஸோ அந்த அரித்மெட்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்ரேஷன்ல ரொம்ப பவர்ஃபுல்லான லைப்ரரி தான் NumPyங்க. இந்த NumPyல ஒரு பவர்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ் என்ன உங்க டேட்டா எல்லாத்தையும் குரூப்பிங் பண்ணலாங்க, அதாவது அரேஸ் பண்ணலாங்க. இந்த அரேவா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நிறைய ப்ராசஸிங் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ குரூப்பிங் ஆஃப் டேட்டா இந்த ஃபார்மேட் ஆஃப் அரேங்க, அதுக்கப்புறம் ப்ராசஸிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கறது பைத்தான் NumPy எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை உங்க ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும், கைடன்ஸ் வேணும்னா மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஃபோன் எடுக்கலாம், வாட்ஸ்அப்புங்க. சென்னையில் மதுரையில் மட்டும் ஆஃபீஸ் இருக்கு. ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியாக பேசலாம். இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட் ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்க டீடைல் மொபைல் நம்பர் போடுங்க, நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. ஸோ NumPy எதுக்கு சார் NumPyனா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணணும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணுங்க, பிட் வைஸ் ஆப்ரேஷனுங்க, டேட்டாவை கரைவை மாற்றி காப்பி வியூ பண்ணணும், குரூப்பிங் பண்ணுற ஸ்டாக்கிங் பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும், லீனியர் அல்ஜிப்ரா, ப்ராட்காஸ்டிங் பண்ணணும், டேட்டாவை பெருசாக்கணும், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸுங்க, டேட்டாவை சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், டேட்டாவை சார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம NumPy சூப்பராக வேலை செய்யுங்க. ஓகே, NumPyல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் அரே, ஒரு டேட்டா. இது ஒரே ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா நார்மலான ஒரு டேட்டா தான் 0 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. NP அப்படின்ற NumPy டாட் அரே ஆஃப் 42 அப்படின்னா ஒரு அரேவா ஃபார்ம் ஆயிடும். 42 ஒரு டேட்டாவே அரே ஆயிடும். சார் அரேனா என்ன சார்னா ஒரு கூட்டம். ஸோ ஒரு குறிப்பிட்ட எல்லாரும் சேர்ந்த ஒரு கூட்டம் தான் அரேன்னு சொல்லுவாங்க. சிமிலர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவே 2 டேட்டாவோ இல்லை 3 டேட்டாவோ இருந்துச்சுன்னா இப்போ அது கூட்டமா மாறுது. அப்போ அது 1 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாவை எப்படி சார் ஸ்டோர் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா NP டாட் அரே ஆஃப்னு போயிட்டு உள்ள ஒரு பாக்ஸ் பிராக்கெட் வேணும். இது பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அரேங்க. அட கடவுளே, 2 டைமென்ஷனல் என்னங்க? 2 பாக்ஸ் பிராக்கெட்டா? மேபி இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. 2 டைமென்ஷனல் அரேனா எப்படி இருக்கு அப்படின்னா, ஆமா 2 பாக்ஸ் பிராக்கெட் வருது. இதை அப்படியே எடுத்து இங்க போட்டேன். இன்னொன்னு இருக்குங்க, இந்த 2 பாக்ஸ் பிராக்கெட் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தா இது 2 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 மேபி இந்த வேல்யூ எடுத்து போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகேவா? தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. ஓகே, இப்போ 3 டைமென்ஷனல் அரேன்னு ஒன்று இருக்கு. அட கடவுளை, கியூப் மாதிரி வருமா? இது 3 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. இந்த அரேவை எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா 3 பாக்ஸ் இருக்குமா அப்படின்னா ஆமா. ஸோ இங்க ஒரு பாக்ஸுங்க, இங்க ஒரு பாக்ஸுங்க, இங்க ஒரு பாக்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி 3 பாக்ஸஸா இருக்கிற மாதிரி 3 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ 1, 2D அண்ட் 3D டைமென்ஷனல் அரேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் டைமென்ஷனல் அரேஸ்ங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ இந்த NumPyக்கான லைப்ரரி என்ன பண்ணுங்க, இம்போர்ட் NumPy அப்படின்னு கொடுக்கணுங்க. அப்படின்னா இம்போர்ட் NumPy ஆஸ் NP அந்த மாதிரி கொடுத்துடலாங்க. NumPy லைப்ரரி பண்ணலாம். ஸோ NumPy அப்படி யூஸ் பண்ணலாம், ஆஸ் NPன்னு கொடுத்து NP யூஸ் பண்ணலாம். NumPy டாட் அரே ஆஃப் 1, 2, 3, 4, 5னா இது ஒரு லிஸ்ட்டுங்க. இந்த லிஸ்ட் இப்போ அரேவா மாறிடும். இந்த மாதிரி அரேவா மாறிடுங்க. பிரிண்ட் ஆஃப் அரேன்னு அந்த அரே பிரிண்ட் ஆகுதுங்க. ஓகேவா? இதுதான் அரே கிரியேட் பண்ணதுக்காக ஒரு கான்செப்ட்டுங்க. ஸோ இதை பற்றி நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லிங்க்குக்கு போங்க. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருப்பேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிங்க. சார் இன்டர்வியூக்கு படிக்கணும் சார் பைத்தானுக்கான இன்டர்வியூ கொஸ்டின் எங்கே சார் இருக்குன்னா இந்த லிங்க்குக்கு போங்க. கிட்டத்தட்ட 300 400 கொஸ்டின்ஸை நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம் பைத்தான் ரிலேட்டாங்க. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் நிறைய இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கும், நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாங்க. எந்த உதவினாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லிங்கை ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? NumPyயோட 2D அரே எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்போர்ட் NumPy அதே கோடு தானா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேவை கிரியேட் பண்ண போறேன். NumPy டாட் அரே ஆஃப் அப்படின்னு போட்டு ஓகே 2 கூட்டங்களை நான் வச்சாச்சுங்க. சூப்பருங்க. பிரிண்ட் ஆஃப் அரேன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அரே உங்களுக்கு அவுட்புட்டா பிரிண்ட் ஆகுது. இப்போ இங்க லைக் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் 2 லிஸ்டா இருந்தது, இப்போ உங்களுக்கு அரேவா மாறிடுச்சுங்க. ஓகே, இது மாதிரி தான் டைமென்ஷனல் அரேஸ் பண்ணுவாங்க. சரிங்க சார், இதுல ப்ராசஸிங்லாம் எப்படி நடக்குது இங்க பாருங்களேன். மொத்தமா டேட்டா கொடுத்துட்டேன், 1, 2, 3, 4, 5 ஆட கடவுளே கொடுத்தாச்சுங்க. இதை ஒரு 3 டைமென்ஷனல் அரேவா 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷனல் அரேவா 4,3ன்ற மாதிரி பிரி, அப்புறம் 4,3 அந்த மாதிரி டேட்டாவை பிரின்னு சொல்றேங்க. ஓகேவா? ஸோ 4 ரோ 3 காலமா பிரி. அட கடவுளே. ஸோ இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே. ஏன்னா 2 பாக்ஸுங்க 2
2 டைமென்ஷன் அரேவா ஆமா 2 தாங்க ஆமா 4,3 தானே முன்னும் 2 டைமென்ஷன் அரேவா பிரிக்க சொல்றேன். ஸோ இந்த மாதிரி தான் பிரியுங்க. ஓகே, ரீஷேப் அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற டேட்டாவை ரீஷேப் பண்ணி 4 ஸோ சின்னதாக ஒரு டேட்டா இருக்குப்பா, அதை 4 ரோ 3 காலமாக பிரித்து எனக்கு அழகாக கொடு அப்படின்றாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அதை 4 பிரித்து 3 காலமாக கொடுத்துருச்சுங்க. இதான் ரீஷேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து அரேல நிறைய சிஸ்டம்லாம் நிறைய ப்ராசஸ் தான் இருக்குங்க. இப்போ ஸ்லைசிங்னா என்னன்னு பார்க்கலாங்க. ஸ்லைசிங்னா என்னங்க, ஒரு அரே இருக்கு, அதில் இது இருந்து இது வரைக்கும் வெட்டுப்பா, ஒரு ரேஞ்ச் மாதிரி பண்ணணுமா? ஆமா. ஸோ ரேஞ்ச் மாதிரி பண்ணுப்பானா ஸ்லைசிங்னா இது 0th எலிமெண்ட்டு, இது 1வது எலிமெண்ட்டு, 2வது எலிமெண்ட்டு, 3 4 5 6 1வது எலிமெண்ட்ல இருந்து 5 - 1 அப்படின்னா 4வது எலிமெண்ட் 1 2 3 4 இந்த இதுதான் இங்க வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதாவது 1வது எலிமெண்ட்ல இருந்து 5 - 1 பண்ணிக்கணும். இந்த 5 எடுத்துக்கூட 5 - 1 4 1வது எலிமெண்ட்ல இருந்து 4வது எலிமெண்ட் வரைக்கும் 1வது எலிமெண்ட் 2வது எலிமெண்ட் 3வது எலிமெண்ட் 4வது எலிமெண்ட் அதான் வழி அவுட்புட்டுங்க. இந்த மாதிரி தான் உங்களோட ஸ்லைசிங், அதாவது ரேஞ்சுன்னு நம்ம பைத்தான்ல படிப்போம், அதே கான்செப்ட் ஸ்லைசிங் சொல்றாங்க. ஓகேவா? இது மாதிரிலாம் இந்த மாதிரி அறிவை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை வேகமாக ப்ராசஸ் பண்ணணும், வித்தியாசமாக ப்ராசஸ் பண்ணால் நம்மளோட NumPy சூப்பராக வேலை செய்யுங்க. நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு நினைக்கிறீங்க, நிறைய கோர்சஸ்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. நீங்கள் நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ் திசை காஷன் போடுங்க. ஒரு நாள் என் சமுதாயமான ஒரு பெரிய நம்பிக்கையோட நான் போராடிட்டு இருக்கேன். கண்டிப்பா மாறுங்க, நீங்களும் போராடுங்க, நம்மளாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்குவோம். அது நல்ல சமுதாயமா இருக்குங்க. நன்றி, வணக்கம்.